ஐஸ்கிரீம் அதிகாரி ஆம்ஸ்ட்ராங் கேஸின் ஆவணங்களை சிபிஐயிடம் நான் ஒப்படைக்கப் போவதில்லை. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையில் இறுதி முடிவு எடுக்கும் வரை நான் ஒப்படைக்கப் போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். மீண்டும் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு சென்னை மாநகர காவல்துறையும் தமிழக அரசும் ஆளாக போகிறது என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவங்க சொல்கிற லாஜிக் என்னென்னா, சென்னை உயர்நீதிமன்றம் ஆம்ஸ்ட்ராங் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டதற்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றம் சென்றது. அதில் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பி அடுத்த கட்ட விசாரணையை நவம்பர் மாதத்தில் ஏதோ ஒரு தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். அதனால் அதில் இறுதி உத்தரவு வரும் வரை நாங்கள் ஒப்படைக்க வேண்டியதில்லை என்று ஐஸ்கிரீம் சொல்கிறார். ஆனால் இது நேரடியாக சுப்ரீம் கோர்ட் கண்டெம்ட். அடுத்த விசாரணை 14/11/2025 அன்று வர இருக்கிறது. ஸோ இந்த சிபிஐக்கு மாற்றிய சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று தான் தமிழக அரசின் சார்பில் கோரிக்கை வைக்கப்படுகிறது. அப்போது உச்சநீதிமன்றம் த ஆர்டர் ஆஃப் குவாஷிங் சார்ஜ் ஷீட் ஷால் ரிமைன் ஸ்டேட். இந்த சார்ஜ் ஷீட்டை ரத்து பண்ணாங்கல்ல சென்னை உயர்நீதிமன்றம், அது ஸ்டே. டைரக்ஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் தி இன்வெஸ்டிகேஷன் டு சிபிஐ ஷால் ரிமைன் இன் ஆபரேஷன். அப்படின்னா என்னப்பா சொல்லு? சிபிஐக்கு மாற்றிய உத்தரவு செயல்படும், அமலில் இருக்கும், தொடரும். ஆனால் ஐஸ்கிரீம் இல்லை இறுதி உத்தரவு வரும் வரைக்கும் நாங்கள் அமைதியாக இருக்கோம்னு சொல்கிறோம். ரைட். என் தலைவன் ஆம்ஸ்ட்ராங்கை இழிவாக பேசிவிட்டார்கள், அதனால் தான் நான் நோட்டீஸ் அனுப்புறேன்ட்டு சொல்கிறார் இந்த பாத்திர வியாபாரி. இப்போ ஐஸ்கிரீம் இது வரைக்கும் ஆவணங்களை ஒப்படைக்கல. நீங்கள் தானே வழக்கு போட்டீங்க. இது உண்மையிலே வக்கீலுக்கு படிச்சிருந்தீங்கன்னா இது நேரடியாக நீதிமன்ற அவமதிப்பு என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இன்னும் கதகளி ஆடி இருக்கணும்ல சார். நீங்கள் ஒரு கட்சி தலைவராக இல்லையா? நேரடியாக போய் ஐஸ்கிரீமை போய் பாருங்கள். சார் இந்த மாதிரி கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டை இன்டர்பிரேட் பண்ண முடியாது, இமீடியட்டாக இதை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு ஒரு ரெப்ரஸன்டேஷனை கொடுத்துட்டு வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் வைங்க. கோர்ட் இப்படி தான் சொல்லியிருக்கு, ட்ரான்ஸ்ஃபரிங் திஸ் மேட்டர் டு சிபிஐ ஷால் ரிமைன் இன் ஆப்ரேஷன் சொல்லியிருக்கு. அப்படின்னா இதுதான் பொருள். வேண்டுமென்றே இந்த வழக்கின் ஆவணங்களை சிபிஐக்கு ஒப்படைக்காமல் காலம் தாமதப்படுத்துகிறார்கள் அப்படின்னு ப்ரெஸ் மீட் வைங்க. உண்மையிலே ஆம்ஸ்ட்ராங் மீது அக்கறை இருந்தால் நீங்கள் இதைத்தானே செய்யணும். இதைத்தானே பொற்கொடி சொல்கிறாங்க. ஃப்ராடுத்தனம் பண்ணிவிட்டு இருந்தாலும் பதவி வாங்கிட்டு போயிட்டாருன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன்ல. ஐஸ்கிரீமோ பாத்திர வியாபாரியும் கூட்டாளிகள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறேன்னா ஏன் அமைதியாக இருக்கீங்க? உண்மையான அக்கறை நீங்கள் அதை தானே செஞ்சுருக்கணும். ஏன் அமைதியாக இருக்கீங்க? அமைதிக்கு என்ன காரணம்? நில அபகரிப்பு செய்வதிலும் கட்ட பஞ்சாயத்து செய்வதிலும் நீங்கள் 2 பேரும் தொழில் கூட்டாளிகள் என்பதால் தானே நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அவ்வளோ அப்படியே உருகுறீங்களே உங்கள் தலைவன் ஆம்ஸ்ட்ராங்கன்னா. நீ தானே சிபிஐ வேணுனுக்கு போய் கேட்டு போட்ட? 20 நாள் ஆகுது சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் ஒரு அதிகாரி அடாப்டி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு கோவம் வேணாம்? ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவியை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் இப்போ யூடியூப் சேனல் ஒன்று நடத்திட்டு அதில் பேட்டி கொடுக்குறீங்களே, இதுக்கு பேட்டி கொடுங்க. ஐஸ்கிரீம் பற்றி பேட்டி கொடுயா நீ? மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் பாத்திர வியாபாரியின் ஃபோனை எல்லாம் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். அவரும் ஐஸ்கிரீம் அதிகாரியும் உறவாடி கொண்டிருப்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். வழக்கு போட்டிங்கல்ல, கோவம் வரணுமா இல்லையா? ஸோ மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 2 மாதம் எல்லோருடைய ஆட்டமும் முடிவுக்கு கொண்டு வரப்படும். உங்களெல்லாம் மட்டும் இல்லை, உங்களெல்லாம் ஆளாக்குனதே அந்த மனுஷன் தானே, ஆம்ஸ்ட்ராங் தானே. அதில் யார் இன்வால்வ்ன்றது உங்களுக்கு தெரியும். அதில் முக்கியமான குற்றவாளி உண்மையை சொல்லிட்டு போகிறான்றதுக்காக அந்த குற்றவாளியை கொன்னது இந்த ஐஸ்கிரீம்ன்றது உங்களுக்கு தெரியும். வேணுக்குன்னு இருந்தால் பேப்பர்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் இழுத்தடிக்கிறாருன்றது உண்மையிலே வக்கீலுக்கு படிச்சிருந்தா உனக்கு தெரியும். அப்போது நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தான் நடத்துகிறீங்க. ஏன் கோவம் வரல? இதைத்தானே பொற்கொடி சொன்னாங்க. கேஸு போடுறேன்னு சொல்லி ஏமாற்றி என் காலில் விழுந்து பதவி வாங்கிட்டு போய் எதுவுமே பண்ணலன்ட்டு எதுக்கு பொற்கொடி இந்த விமர்சனத்தை வச்சாங்க? ஜஸ்டிஸ் வேல்முருகனால் அது சிபிஐக்கு போச்சு. சாட் ஜிபிடியில் பெட்டிஷன் ரெடி பண்ணி நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்களே, தெரியாது? நீங்களே ஐஸ்கிரீமும் சேர்ந்துக்கிட்டு அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகணுன்றதுக்காக தானே இந்த பெட்டிஷனை போட்டிங்க. அவர் டேரெக்டாக கட்ட கொண்டு வந்துட்டார். நான் பார்த்துக்கிறேன்னு மாட்டிக்கிட்டீங்க. ஒரே நாள் எல்லாத்தையும் படித்து சைன் போட்டு வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளில் கேஸ் உச்சநீதிமன்றத்தில் வந்துரும்னு நினைக்கிறேன். என்ன தைரியத்தில் சார் இன்னும் டாக்குமெண்ட்டை கொடுக்காம? ஓடுற வரைக்கும் ஓடட்டும், பார்த்துக்கலாம். இன்னொன்று பாத்திர வியாபாரி பெட்டிஷன் தானே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறது. இப்போ ஒழுங்காக ஆர்கியூ பண்ணாமல் நில்லுங்க. நீங்கள் தானே அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும், நில்லுங்க. சுப்ரீம் கோர்ட் எடுத்து சொல்லுங்க, நாங்கள் உங்கள்கிட்ட சிபிஐக்கு மாற்றிட்டோம், டாக்குமெண்ட்டை கொடுக்க சொல்லிட்டேன், அப்புறம் ஏன் கொடுக்கலன்னு தானே கேட்பாங்க. இப்போ என்ன நடக்கும்ன்றதை நான் சொல்கிறேன். இவர்கள் இதை எடுத்தாலும் இல்லை என்றாலும் சிபிஐ அங்கே போய் எங்களுக்கு எந்த பேப்பர்ஸும் ஹேண்ட் ஓவர் பண்ணலைன்ட்டு சொல்ல போகிறாங்க. சொல்லலைன்னா சொல்ல வைப்பேன், அதுக்கான ஏற்பாடுகளை செய்வேன். ஏன் கொடுக்கலன்னு கேட்கும்போது பதில் சொல்லுங்கள். சார், தமிழ்நாடு அரசின் பணியாளர் தேர்வாணையம் மூலியமாக தான் வந்துட்டு எல்லா பதவிகளும் நிரப்பப்படுது, அரசு பதவிகள். சார், ஆனால் இன்னொன்று வந்துட்டு தமிழக அரசின் வேலைவாய்ப்பு துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது எதுக்கு தான் சார் இருக்குது? இன்றைக்கி அதை பற்றி நியூஸ் வேறு வந்திருக்கு. நல்ல ஒரு சரியான கேள்வி. தினமலர் நாளேட்டில் தான் அந்த செய்தி வந்திருக்கிறது. தமிழக அரசின் வேலைவாய்ப்பு துறை எதற்கு? ஒரு பெரிய துறை,
எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது இருக்கிறது. இப்போது அந்த துறையை திறன் மேம்பாடு மற்றும் கைடன்ஸ் துறையாக மாற்றியிருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஒரிஜினல் இன்டென்ஷன் என்னென்னா, இன்றைக்கி எல்லா பெரும்பாலான அரசு பணிகள், பணியாளர் தேர்வாணையம், டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இது போல் நிறைய ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் வந்துருச்சு. அது போக நேரடியாக எடுக்கக்கூடிய பணியிடங்களுக்கு செய்தித்தாளில் விளம்பரம் கொடுத்து நேர்முக தேர்வு நடத்தி அதன் மூலம் ரெக்ரூட்மெண்ட்டு நடைபெறுகிறது. இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் ஒரிஜினலாக எதுக்கு இருந்துச்சுன்னா, நான் சொல்கிறது 60களில் 70களில் அரசு ஒரு வேலைவாய்ப்பு பதிவகத்தை வைத்திருக்கும். நீ இப்போ அப்போல்லாம் இன்றைக்கி தானே பட்டதாரிகள், தடி உழுந்த பட்டதாரிகள் தான் இருக்காங்க. அப்போ இந்த பட்டப்படிப்பு படித்தவர்களோட எண்ணிக்கை குறைவாக இருந்த, கல்லூரிகளே குறைவு தானே. அப்போது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ன்ற கான்செப்டே வந்துச்சு. ஸோ அதற்கு முன்பு பொறியியல் கல்லூரிகளே மொத்தமே தமிழ்நாட்டில் 10-12 தான் இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீ போய் நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணனா 20 நாள் வேலை கிடைக்கும். இன்றைக்கி மாதிரி நீ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜொமேட்டோ ஓட்ட வேண்டியதில்லை. ஸோ அப்போதெல்லாம் அப்போ இன்ஜினியருக்கு அவ்வளோ டிமாண்ட். அதுவும் எங்கே, பொதுப்பணித்துறை, மின்வாரியம், இது போன்ற துறைகளில் வேலை கிடைக்கும். ஸோ அதற்காக அந்த துறை உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் இருக்கின்றன. தினமலர் செய்தியில் என்ன கேள்வி எழுப்புகிறார்கள் என்றால், இந்த துறை எதற்கு? ஒரு மாதத்துக்கு அந்த துறையை நடத்துறதுக்கு 1.5 கோடி ரூபாய் செலவாகுது. எதுக்கு இந்த பணம்? ரெக்ரூட்மெண்ட் இங்கே நடக்குது. அண்டு இந்த வேலைவாய்ப்புக்கான கைடன்ஸ் இதெல்லாம் வந்து நீ கூகுளில் போட்டோன்னா தெரிய போகுது, எங்கே வேலைவாய்ப்பு என்னன்றது தெரிய போகுது. அதுக்கு எதுக்கு கைடன்ஸு? ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் DE1 டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்னு குரூப் 1 போஸ்ட் அது. அப்புறம் JE1 ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்னு போஸ்ட் இருக்குது. ஸோ இந்த பதவிகள் எல்லாம் எதற்கு என்று இந்த தினமலர் செய்தியில் கேள்வி எழுப்புகிறார்கள். அது ரொம்ப ஒரு சரியான வாதமாகத்தான் எனக்கும் படுது. காலம் மாறுது. இன்றைக்கி அந்த துறையோட தேவை இல்லை. ரெக்ரூட்மெண்ட்டு சர்வீஸ் கமிஷன்ஸ் மூலமாக நடக்குது. அண்டு டைரக்ட் இன்டர்வியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு வந்துட்டாங்க. அண்டு இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செய்து வைத்திருப்பவர்களோட சீனியாரிட்டிலாம் பார்த்தோன்னா, ஒரு முறை எங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் மாதம் 1500 ரூபா சம்பளத்துக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கு 50 வயதில் ஒரு இன்டர்வியூக்கு வந்தார். என்ன கோர்ஸ்? அப்போ அவர் சின்ன வயசில் இருக்கும்போது கம்ப்யூட்டர் கிடையாது. நான் சொல்கிறது 95, 96. அப்போ அவர்கிட்ட என்ன கோர்ஸ் படிச்சிங்களேன்னு கேட்டால், பஞ்ச் ஆப்ரேட்டர் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் அப்படின்னார். பஞ்ச் ஆப்ரேட்டர்னா அந்த கீ பஞ்ச் பண்ணுறது. அந்த கோர்ஸ் படிச்சுட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு வந்திருந்தார். இப்போது அப்சல்யூட் ஆகிடுச்சு. அவர் எப்படி வேலைக்கு எடுக்க முடியும்? 50 வயசில் கீ பஞ்ச் ஆப்ரேட்டர் படித்தவரை கம்ப்யூட்டரில் டேட்டா என்ட்ரி போடுறதுக்கு எடுக்க முடியுமா? ஸோ இதெல்லாம் அப்சல்யூட் ஆகிடுச்சு. அதனால் அந்த துறையை வைண்டப் பண்ணிவிட்டு அந்த துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்களை வேறு துறையோடு இணைக்கலாம், அல்லது வேறு திறன் மேம்பாட்டு துறை என்றே ஒரு துறையை உருவாக்கி அதை அதற்கு பயன்படுத்தலாமே ஒழிய, இது ஒரு அப்சல்யூட்டான துறையாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அது ரொம்ப சரியான செய்தி அது. இல்லை சார், நீங்கள் சொன்னீங்க, அதாவது 1960 வந்துட்டு இந்த துறையில் தான் போய் பதிவு பண்ணாங்கன்னா உடனே வந்து ஒரு 20 நாளில் வேலை கிடச்சிருன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் காலங்கள் மாறிட்டே இருக்கு. அப்புறம் ஏன் சார் சிக்கல்? இப்போ வந்துட்டு தேர்வாணையம்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ ஏன் சிக்கல்? வேலை வாய்ப்பு யாருக்குமே கிடைக்கிறது இல்லையே. உனக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுது, படித்த இளைஞர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு காலத்தில் இப்போ 10,000 கிராஜுவேட் இருக்காங்கன்னா இன்றைக்கி 2 லட்சம் கிராஜுவேட் இருக்காங்க. ஆனால் அதே கவர்மெண்ட் போஸ்ட்டு தானே இருக்குது. எப்படி 2 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியும்? அண்ட் இவங்க தான் 10 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்குறோன்ட்டு வந்தாங்கல்ல, எங்கே கொடுத்தாங்க? எஜுகேஷன் அதிகமாக கிராமங்களுக்கும், இன்றைக்கி கிராமத்தில் கூட இன்றைக்கி டிகிரி முடிக்காதவங்களோட எண்ணிக்கை கம்மி தானே. டிகிரி முடிக்கலைன்னா கிராமத்தில் அசிங்கம் கேவலமாக பேசுகிறாங்க இல்லையா? டிகிரி கூட முடிக்கலையா, 10th ஃபெயிலு அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ அதனால் டிகிரி ஹோல்டர்ஸோட எண்ணிக்கை அதிகமாகும் போது அதே குறைந்த வேலைவாய்ப்புகள் தானே அரசு துறையில் இருக்கும். அதனால தான் தனியார் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும், தொழில் வளர்ச்சியை அதற்காகத்தானே பெருக்க வேண்டும். இல்லை சார், நான் என்ன நினைக்கிறேன்னா, அதாவது அரசு துறைகளிலே வந்துட்டு தற்காலிக பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிரப்பிட்டாங்கன்னா அப்போ அரசு பணிக்கு யாருமே வர முடியாதுல்ல சார். அடுத்து தற்காலிக பணியாளராக போய் சேர்ந்துட்டு என்ன பர்மனெண்ட் பண்ணுன்னு அடுத்து கொடி பிடிப்பே மாட்டியா? சார் எனக்கு 2 வருஷம் தான் தற்காலிக பணின்னு சொன்னீங்க, 2 வருஷம் முடிஞ்சிருச்சு போகிறேன்னு போயிடுவியா? எப்படியாவது பணி நிரந்தர பண்ணுன்னு கேட்க மாட்டியா? அப்புறம் அது எங்கே போய் முடியும்? ஃபஸ்ட்டு இந்த தற்காலிக பணின்றது ஒரு சுரண்டல். ஒரு தனியார் நிறுவனத்தில் கேஷுவல் லேபர் வைக்கலாம், அரசு துறையில் போய்ட்டு தற்காலிக பணி எடுக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய உழைப்பு சுரண்டல். நீ போய் ஒரு தற்காலிகமாக நீ ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக போகிறேன்னு வச்சுக்கேன், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லலாம் இருக்காங்க இப்போவே. தற்காலிகமாக நீ போகிறேன்னு வச்சுக்கேன், அந்த பர்மனெண்ட் எம்ப்ளாயி செய்கிற அதே வேலை தானே நீ செய்வ. அவனுக்கு சம்பளம் உண்டு, டிஏ உண்டு, எல்லாம் உண்டு. உனக்கு தினக்கூலின்னு சொன்னால் அது உழைப்பு சுரண்டல் இல்லையா? தவறு, அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் 80களில் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்த போது எப்படி இதை செயல்படுத்துறது அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு இதாக இருந்துச்சு. சரி, டெம்பரவரியாக நம்ம எல்லாரையும் உதவியாளர், சத்துணவு உதவியாளர், ஆயா, இது மாதிரி சமைக்கிறதுக்குன்னு ஆள் அப்பாயிண்ட் பண்ணலாம் என்று அப்போது 80களில் சத்துணவு உதவியாளர் என்ற பணியிடம் உருவாக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் சம்பளம். ஓகே, அப்போது ரொம்ப இன்னும் கம்மியாக இருந்திருக்கும். உருவாக்குனாங்க. சத்துணவு திட்டம் இன்று வரை தொடர்கிறது. அவங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ஈக்குவலாக எனக்கு சம்பளம் கொடுன்னு கேட்குறாங்க. கொடுக்க முடியுமா? கோரிக்கை நியாயம் தான். நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பிள்ளைங்களுக்கு சமைச்சு போடுறேன், சோறு போடுறேன், பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் சத்துணவு ஊழியர் சங்கம் என்ற ஒரு சங்கமே இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு நான் 90களிலிருந்து அந்த சங்கம்
பணி நிரந்தரம் கேட்டு போராடி கொண்டு இருக்கிறது. நானும் பல போராட்டங்களை கலந்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. பட் எப்படி கொடுக்க முடியும்? பிள்ளைங்களுக்கு 2 ரூபா தான் ஒதுக்குறாங்க. அந்த ஸ்கீமுக்கு 2 ரூபா, சம்பளத்துக்கு 8 ரூபா செலவு பண்ண முடியுமா? ஸோ நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது.